जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम। जय श्री राधा गोपाल जी करुणम। जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम। जय श्रील रूप रघुनाथ करुणम। जय श्रीல புரோபாதி மகாராஜ் கருணம். என் குருநா கருணம். தொடர்ந்து வந்து நம்ம சைத்தன்ய சரிதம் வந்து கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். ஓகே, சவுண்டு அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டும் கிளியரா இருக்குதுண்ணே. யாராச்சும் ஒரு ஆள் செக் பண்ணிருங்க, கிடைச்சா எல்லாம் ஓகே தானே? Very clear, Prabhu. Okay, bro. ஓகே தேங்க்யூ மதி, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரதா நம்ம வந்து சில புரோபாத கருணையோடையும் பிறகு வந்து மகாபுருவ கருணையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதா நான் போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை கிளாஸ் எஜுகேஷன். இது வந்து ரொம்ப உயர்தரமான ஒரு புஸ்தகம். ஸோ என்னதுன்னா இது உயர்தரமான ஒரு பிலோசபி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சொந்த நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னால நம்மளுடைய வலிமையினால வந்து இதை வந்து படிக்கிறதோ இல்லை பேசுறதோ முடியாது. இப்போ நான் பேசுறது கூட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டேன், நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால கிடையாது. நம்ம எல்லாமே சில புரோபாதர் என்ன இங்கே சொல்லியிருக்கிறாரோ, என்ன ஆச்சாரியர்கள் ப்ரீவியஸ் ஆச்சாரிகள் முந்தைய ஆச்சாரிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம வந்து ரிப்பீட் பண்றோம். அதோட சேர்த்து எப்படி நம்ம கொஞ்சம் எளிமையா ரொம்ப சிம்பிள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் நம்ம வந்து பண்றோம் இப்போ. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயும் நம்ம நேரடியாக கிளாஸுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால ஆன்லைன்ல வந்து நான் சிட்டன் கொஞ்சம் கஷ்டமான இடம்லாம் நான் பேசும்போது நான் ஒரு பிரேக் போட்டு இது புரியுதா இல்லையா நான் கேட்பேன். அப்படி ஒருவேளை நான் வந்து அப்படி கண்டினியூஸா போயிட்டேன்னா உங்களுக்கு எங்காச்சும் புரியலன்னா உங்களுக்கு என்ன புரியல நீங்க இது பண்ணிச்சுங்க. ஏன்னா ஆஃப்டர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிடைச்சா கேள்வி பதில் இருக்கும், அதுல நீங்க நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு, பெரிய இது நிறைய இன்னும் நிறைய விளக்கணும்னா நம்ம இது வந்து அடுத்த ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து ஸ்லோகத்துக்குள்ள போகக்கூடாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன்னொரு சில விஷயங்கள் மகாபுரு பத்தி, சைத்தன்ய மகாபுரு பத்தி, சைத்தன்ய சரிதாமிரதம் பத்தி, அண்ட் ஆல்சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரதோடைய ஆத்தர், அதாவது ஆசிரியர், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அவருடைய பயோகிராஃபி, அவருடைய யாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முதல் பேஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் தான் வந்து நம்ம வந்து ஸ்லோகத்துக்குள்ள நம்ம வந்து போக போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் போன வாரம் நான் பார்ட் 1 பார்ட் 2 2 வாட்டி நான் வந்து இது பேசுறேன் நானு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா சரிதா அமிர்தா. ஓகே, சைத்தன்யா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் நான் வந்து மேலோட்டமா சொல்லியிருந்தேன், ஆனா இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஆழமாக சொல்றான்னு இருக்கேன். சைத்தன்யானா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் போனா சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் பீன் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து உயிர் சக்தி. ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யானா எப்படி சொன்னா ஒரு நம்மளுடைய ஜீவ சக்தியும் சொல்லலாம், இல்லைன்னா உயிர் சக்தி சொல்லலாம், இல்லைன்னா லிவிங் பீன் சொல்லலாம். ஓகேவா? அண்ட் சரிதானா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா தன்மைகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவுடைய என்ன சொல்றது அதோட தன்மைகள் சொல்லலாம். ஓகே, சரிதான தன்மைகள். இங்கிலீஷ்ல வந்து என்ன எப்படி சொல்றதுன்னா மேபி வந்து அதோடைய பர்சனாலிட்டி அந்த மாதிரி சொல்லலாம். தன்மைகள் வந்து பர்சனாலிட்டி சொல்லுவாங்க. அமிர்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, மிருத்யுனா வந்து பாத்தீங்கன்னா மரணம் அண்ட் டெத்து. ஓகேவா? அமிர்தானா என்ன அர்த்தம்னா சைத்தன்ய சரிதா அமிர்தான இன்னொரு அர்த்தம் வந்து என்னன்னா போன வாரம் வந்து நெக்டர் சொல்லியிருந்தேன். இன்னொன்னு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு, என்னதுன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இம்மோட்டல்னா வந்து பாத்தீங்கன்னா மரணம் இல்லாதது. அதாவது அமரத்துவம் சொல்லுவாங்க. தமிழ்ல ஒன்னும் சொல்லுவாங்க, அமரத்துவம் சொல்லுவாங்க. அப்ப வந்து இது முழுக்க வந்து சைத்தன்ய சரிதாமிரதா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மகாபுருவை பத்தியும் பேசுது. என்ன ஆல்சோ நம்மளோட ஜீவாத்மா பாத்தீங்கன்னா இஸ் சைத்தன்யா. நம்மளோட ஜீவாத்மா சைத்தன்யா சொல்லி அர்த்தம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கட்டம், அதாவது செகண்ட் ஸ்டேஜ், அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு கடைசியா வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியோட அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா. ஓகே, ஜீவாத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க ஜீவாத்மா வந்து சில இடத்துல வந்து இருக்கு, சில இடத்துல இல்லைன்னு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து யாரையும் குறைச்சு சொல்லல, நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்து நான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா ஒரு தடவை வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்தவ ஒருத்தர்கிட்ட என்னோட நண்பர்கிட்ட நான் வந்து பேசும்போது குடல்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட வந்து நான் பேசும்போது ஆத்மா வந்து எங்கெல்லாம் இருக்க சும்மா கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய புரிந்துணர்வு படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும்தான் இருக்கு,
மற்றபடி வந்து வேற எதுலுமே இல்லை அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்கின்றது. ஓகேவா, எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆத்மா இருக்குது இல்லைன்னு எப்படிங்க முடிவு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க எல்லாம் வந்து ஆத்மா இருக்கோ அது வந்து 6 வளர்ச்சிகளுக்கு உட்படும். வளர்ச்சி மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 வகையான ப்ரோக்ரஸ் நடக்கும். அது வந்து பர்த் பிறக்கும், அது வந்து வளரும், அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் வந்து மெச்சூர்ட் ஆகும், அது வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும். பிறகு வந்து அது வந்து இன்னொரு விஷயத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இன்னொரு பேபியை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து வந்து பாருங்க அதுக்கு வயசாகும், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கடைசி வந்து இறந்து போயிடும். இந்த 6 வகையான மாற்றங்கள்ல வந்து உட்படுது. ஆத்மா இருந்துச்சுன்னா, ஒரு பொருள்ல ஆத்மா இருக்குன்னா அது வந்து 6 டைப் சேஞ்சஸ் நடக்கும், 6 வகையான மாற்றங்கள் வந்து அதுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லப்படுது. அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மல்லிகைப்பூ செடி எடுத்துக்கங்க. ஒரு மல்லிகைப்பூ செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செடி வந்து வருது, கொஞ்சம் வளர்ச்சி அடையுது, அப்புறம் வந்து மாற்றம் அடையுது, அப்ப அதுல இருந்து இன்னொரு ஒரு கிளை வருது, அப்புறம் அது செத்து போயிருது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் எதெல்லாம் மாற்றம், உதாரணத்துக்கு ஒரு மாடு எடுத்துங்க, ஒரு நாய் எடுத்துங்க, பூனை எடுத்துங்க, எது இருந்தாலும் இதெல்லாம் வளர்ச்சி அடையுது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஆத்மா இருக்குது. ஆனால் இன்னொரு இதுல விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மா எங்க இருக்கோ அது கூட பரமாத்மா இருப்பாரு. பரமாத்மா வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மாவா இருக்கின்றார். ஓகே, அப்ப பரமாத்மா வந்து ஆத்மா எங்க இருக்கோ அங்கெல்லாம் பரமாத்மா இருப்பாரு. என்னோட பரமாத்மா ஆத்மா இல்லாத இடத்துலயும் பரமாத்மா இருப்பாரு. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அதுக்கு உதாரணம் நீங்க சொல்லணும்னா தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து நரசிங்கரோட அவதாரத்தை வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நரசிங்க அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூணிலே இருந்து வந்து நரசிங்க பகவான் வருவாரு. எஸ், இப்ப தூண்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா கிடையாது, ஆனா அதுக்குள்ள இருந்து பகவான் வராது. அதனாலதான் பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அவர் உதாரணம் வச்சு ஒரு கட்டை இருக்கு, கட்டைக்குள்ள பரமாத்மா இருப்பாரு. ஒரு செவு இருக்கு, ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிட்ட இருந்து வருது. அது கிளாஸா இருக்கட்டும், அது கண்ணாடியா இருக்கட்டும், அது வாட் எவர், அது வந்து ஒரு சிமெண்டா இருக்கட்டும், அது வந்து ஒரு கல்லா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இரும்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பகவான் பரமாத்மா இருக்கிறார். ஆனா ஆத்மா வந்து செட்டன் இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதாவது சொல்றாங்க 84 லட்சம் கோடி பிறவிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஆத்மா இருக்கு. ஓகே, இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆத்மா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 6 வகையான மாற்றங்கள் நடக்கும், 6 டைப் சேஞ்சஸ் நடக்கும். ஆனா ஆத்மா இல்லாத இடத்துல அந்த சேஞ்சஸ், அந்த மாற்றங்கள் நடக்காது. ஆனா எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்கிறாரு. இது யாருக்கு வந்து புரியல, இத வந்து புரியலன்னா சொல்லலாம், நான் திருப்பி அழகா விளக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு இதை புரியல இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு 1 மினிட். புரியலன்னே சொல்லி கேட்கலாம். ஓகே, அப்ப எல்லாத்துக்கும் ஓகேனா நம்ம அடுத்த கட்டம் நம்ம அடுத்த கட்டம் நம்ம நகர்ந்து போலாம். ஓகே, அது பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து நித்தியமானது, ஆத்மாக்கு வந்து அழிவில்லாது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இம்மோர்டல்னா அழிவில்லாது. ஓகே, ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல? அதாவது பாருங்க, ஓகே நான் திருப்பி சொல்றேன். ஓகே, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஓகே, நான் திருப்பி சொல்றேன். ஆத்மா நம்ப, ஓகேவா, எதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் ஆத்மா இருக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் பிறக்குது, வளருது, அப்புறம் வந்து வயசாகுது, செத்து போகுது. உதாரணம் வச்சுங்களேன், ஒரு கோழி இருக்கு, இந்த கோழி வந்து முட்டையிலேருந்து குஞ்சு பறிக்குது, அது வளருது, கொஞ்சம் பெருசாகுது, செத்து போயிருது. உதாரணம் வச்சுங்களேன், ஒரு நத்தை எடுத்துங்க. ஓகே, ஸ்னேல். ஓகே, நத்தை எடுத்துங்க, அதுவும் பிறக்குது, வளருது, இது பண்ணுது, வயசாகுது, அதுவும் வந்து பேபி எல்லாம் பிறக்குது, செத்து போயிருது. ஓகேவா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையுது. அதுக்கு வந்து growth இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள ஆத்மா இருக்கு. ஓகேவா. ஆனா உதாரணம் வச்சுங்களேன், உதாரணத்துக்கு ஓகே, இப்ப உதாரணத்துக்கு இதான் சொல்லலாம். ஓகே, ஒரு சேர் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு சேர் இருக்குங்க, ஒரு சேர் இருக்கு. ஓகே, நாற்காலி இருக்கு. அந்த நாற்காலி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாற்காலி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பிறக்காது, அது வளராது, அது வந்து வயசாகாது. நீங்க 100 வருஷம் சென்று பாத்தீங்கன்னா நாற்காலி அங்கதான் இருக்கும். ஓகே, ஒரு பிளாஸ்டிக் நாக்கள் வச்சுக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் நாக்கள் எதுவே வாட் எவர், என்ன நாக்களியோ, ஒரு இரும்பு நாக்களியோ, அப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆத்மா இல்ல, ஆனால் பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கின்றார். ஓகே, கிளியர். ஓப்போ கெஸ்ட்னு வந்துருந்துச்சு, அந்த ஓப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சுச்சா எனக்கு வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிருங்க. ஓகேவா, ஓப்போ CPH 2607. ஓகே, அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மா வந்து எப்படி வந்து ஆத்மாக்கு வந்து சில தன்மைகள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அது எதோட தன்மைகள்னா
பகவான் வந்து பகவானுக்கும் ஆத்மாக்கும் ரெண்டுத்துக்கும் ஓகே தேங்க்யூ எப்போ சிபிஏ 26 கோசையில் ஓகே புரிஞ்சதுன்னா ரொம்ப நன்றி. ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கும் பகவானுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு கிடையாது. ஆனா சிறிது வேறுபாடு இருக்கு. ஆத்மா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சரி பகவான் வந்து பகவானுக்கு 3 முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கு. அதாவது என்னதுன்னா சட் சிட் ஆனந்த விக்கிரகா. சட் சிட் ஆனந்த அதாவது வந்து பிரம்ம சமயத்தால முதல் சொல்லப்படுது சச்சித் ஆனந்த. அதாவது ஈஸ்வர பரமகிருஷ்ணன் சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதிகவும் சர்வ காரண காரணம். அப்ப சச்சித் ஆனந்த 3 இருக்கு. சட்னா வந்து நித்தியமானது இட்டர்னல். சட்னா நித்தியமானது ஓகே இட்டர்னல். சிட்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானது. சிட் வஸ்து. சிட்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானது ஓகே அதாவது ஸ்பிரிச்சுவல் ஒன். அதே போல சச்சித் ஆனந்தா. ஆனந்தனா பிளஷர் அதாவது வந்து இன்பமானது. இப்போ பகவானுக்கு வந்து முக்கியமான 3 பகவானுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. அதுல முக்கியமான 3 குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சச்சித் ஆனந்த விக்கிரகா. விக்கிரகானா அவருன்னு அர்த்தம். அப்ப சச்சித் ஆனந்த அவர் நித்தியமானவர் இட்டர்னல். அவர் ஆன்மீகமயமானவர் ஸ்பிரிச்சுவல். அவர் வந்து ஆனந்தமானவர். அவர் வந்து பிளிஸ்ஃபுல்லா இருப்பார். எப்பவும் சந்தோஷமா இருப்பார். ஓகேவா. இதே குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு ஆத்மாக்கு இருக்கு. ஓகேவா. நம்மளும் வந்து நித்தியமானவங்க. நம்மளும் வந்து இட்டர்னல். நம்மளுக்கும் வந்து சச்சித் நம்மளும் வந்து சட் தான். நம்மளும் நித்தியமானவங்க. ஆத்மாக்கு அழிவு கிடையாது. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்க பிறந்தாலும் ஒரு மீன் உடம்புல போனாலும் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். ஒரு நெருப்புக்குள்ள போனாலும் நெருப்புக்குள்ளேயும் வாழ முடியும். அது வந்து யாராலும் அழிக்க முடியாது. அப்ப நித்தியமானது. ஏன்னா அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானது சிட். அதாவது சிட்னா ஆன்மீகமயமானது ஸ்பிரிச்சுவல் ஒன். ஏன்னா பகவான் எப்படி ஆன்மீகமோ பகவானுடைய அங்கம். அதாவது மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. அதாவது வந்து ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஒரு அங்கம் பார்ட் அண்ட் பார்சல். ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானோடைய அங்கம் தான் ஜீவாத்மா. அப்ப பகவான் ஆன்மீகம்னா ஆத்மாவும் ஆன்மீகம். ஓகேவா. இப்ப அப்பா ஃபேஸ் அம்மா ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே போலதான் பிள்ளைங்களோட ஃபேஸும் என்னது அதே போல சிமிலரா இருக்கும் பாருங்களேன். அதே போல வந்து ஆத்மா வந்து எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகமானதுன்னா பகவான் ஆன்மீகமான ஆத்மா ஆன்மீகமானது. அதே போல ஆனந்தனா பகவான் ஆனந்தமானவர்னா ஜீவாத்மாவும் என்னைக்குமே ஆனந்தமானது. ஓகேவா. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பகவான் எப்பவுமே ஆனந்தமா இருக்காரு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அப்ப ஜீவாத்மா நம்மளும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கும் எப்பவுமே 24 ஹவர்ஸ் நம்மளுக்கும் எப்பவுமே ஹாப்பினஸ் வேணும். அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே ஹாப்பினஸ் எப்பவுமே சந்தோஷம் தேடி போறோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சச்சித் ஆனந்த. அப்ப நித்தியமானவங்க நம்ம ஆனந்தமயமானவங்க. என்ன ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமானவங்க. அப்ப அந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து என்ன சொல்றது நித்தியமா இருக்கு. பகவானுக்கு அந்த அந்த ஹாப்பினஸ் நித்தியமா இருக்கு. ஆனா நம்மளுக்கும் வந்து அந்த ஹாப்பினஸ் வேணும். ஏன்னா நம்ம பகவானோட அங்கம். ஆனா நம்ம அந்த ஹாப்பினஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நித்தியமான ஹாப்பினஸ் அப்ப நித்தியமான ஆனந்தம் உண்மையான ஆனந்தத்தை தேடாம நம்ம தற்காலிகமா ஆனந்தம் தேடுறோம். இங்கதான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நித்தியமானவங்க, நம்ம ஆன்மீகமயமானவங்க, அதே போல நம்ம ஆனந்தமானவங்க ஜீவாத்மா. அப்ப நம்ம நித்தியமானவங்க. நம்ம அழிவு இல்லை. நம்ம இந்த பாடியில் செத்து போயிட்டோம்னா அடுத்த பாடியில போயிடுவோம். அதே போல நம்ம ஆன்மீகமயமானவங்க. நம்மளோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகம். நம்ம இந்த லோகம் இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்பம் வேண்டும். நம்மளுக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் வேணும். ஏன்னா அது நம்மளோட ஒரிஜினல் குவாலிட்டி. அப்ப அந்த ஹாப்பினஸ் நம்ம எங்க தேடுறோம்னா ஒரிஜினல் இடத்துல போய் தேடாம நம்ம வந்து டூப்ளிகேட் இடத்துல தேடுறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை வேணும்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், இல்ல கம்பெனி போய் இது கொடுக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நாம வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு எனக்கு வேலை வேணும் கேட்டா வேலை கிடைக்காது. ஓகேவா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க உட்காந்துக்கிட்டு உண்மையான இன்பம் வேணும் கேட்டோமே ஆனால் நம்மளுக்கு உண்மையான இன்பம் கிடைக்காது. உண்மையான சந்தோஷம் கிடைக்காது. நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏமாற்றம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து பந்தப்பட்ட ஜீவாத்மாவும் ஆகிறோம். ஓகே. அப்ப நம்ம பந்தப்பட்ட ஜீவாத்மா ஏன் நம்ம ஆகிறோம்னா பகவானுடைய சேவையில இருந்து நம்ம வந்து விலகி வந்துட்டோம். அதாவது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா கிருஷ்ண செய் புலி ஜீவா அனாதி பைர்முகா. கிருஷ்ண போலி செய் ஜீவா அனாதி பைர்முகா. அதாவது பைர்முகான்னா வந்து என்ன அர்த்தம்னா
நம்ம கிருஷ்ணர்கிட்டே இருந்து நம்ம மூஞ்சியை நம்ம திருப்பிக்கிட்டு வந்துடும் நம்ம. ஓகேவா? அதுதான் நம்மளுடைய மெயின் ப்ராப்ளம். ஓகேவா? அது ஏன் எப்படி நம்ம ஃபோல்ட் ஆன் ஆகணும், எப்படி இதாகணும், அதெல்லாம் வேற டாபிக். அது ஒரு நாள் நம்ம டைம் இருக்கு பேசலாம் நம்ம. ஓகேவா? அப்ப அது எப்படி நம்ம ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம கீழே உழவு கிடையாது நம்ம. அதை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மகா தத்துவத்திலேருந்து தான் நம்ம உள்ள உழுறோம் நம்ம. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக லோகத்துக்குள்ள ஒண்ணு நம்ம வந்து பூர கிடையாது. ஏன்னா பகவான் என்ன சொல்றாங்கன்னா ஜென்மகர்ம சாமி தீபம் ஏவம் யோகி தத்துவதா தக்வா தேகம் புனர்ஜென்ம நாயதி மாமி சோ அர்ஜுனா. என் இடத்துக்கு வந்து திருப்பி இங்க வர மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப எப்படி பகவான் லோகத்துக்குள்ள போயிட்டு எப்படி உள்ளுக்குள்ளே நம்ம கீழே விழுவோம்? அது கிடையாது. பட் அது என்னன்னு எப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது ரொம்ப அது தனியா ஒரு கிளாஸ் போவோம். நம்ம அது வேற ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சேவையில இருந்து, பகவானுடைய கைங்கரியத்துல இருந்து, பகவானுடைய இதுல இருந்து போக்கஸ்ல இருந்து நம்ம வந்து டைவர்ட் ஆயிட்டோம் பிறகு நம்ம என்ன ஆயிட்டோம்னா நம்ம வந்து தவறான மாயாவுடைய சேவையில வந்துட்டோம். அதனால என்ன பண்றோம்னா மாயான்னா என்ன அர்த்தம்னா இலுஜரி எனர்ஜி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது மாயானா என்னதுன்னா உள்ளத, அதாவது வந்து இல்ல இல்ல ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன், அதை இருக்குன்னு காமிக்கும், இருக்கிறத இல்லைன்னு சொல்லி காமிக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து வெயில்ல நடந்து போறோம், சரியான தூரமா இருக்கு, அப்படியே வெயில ரோட்ல நடந்து போயிருக்கோம். அப்படியே அந்த வெயில் ரோட்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா பார்த்தா தண்ணி இருக்க மாதிரி, ஆனா அங்க போன தண்ணி இருக்காது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாயானா என்னன்னா, மாயாவுக்கு இன்னொரு இது என்னன்னா சாயா சொல்லுவாங்க. சாயானா அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா இருக்கிற விஷயத்த இல்லம் மறைச்சிரும். நீங்க பாருங்க, கடவுள் பூமியில வந்து பகவான் பல கோடி அவதாரம் பண்ணிருக்கிறாரு, பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனா கடவுள்ல வந்து நீங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவான், சில பேர் வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கடவுள் ஒளின்னு சொல்லுவாங்க, சில பேர் கடவுள் வந்து பரமாத்மா சொல்லுங்க. அவர் டைரக்டா அந்த பூமிக்கு வந்து நிறைய லீலைகள் செஞ்சுட்டு போயிட்டாரு அவரு. இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு அப்பா வந்து இறந்துட்டாரு, நல்லா அம்மா இறந்துட்டாங்க, தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, ஒரு போட்டோ மாட்டி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த பூமியில வந்து நம்மளுடைய குடும்பத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் லாஜிக் ஏன் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது? போட்டோ இருக்கு, பகவான் இருக்கிறாங்கன்னா அப்ப வந்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்களோட வந்த எவிடன்ஸ் இங்க இருக்கு, நிறைய வகையான எவிடன்ஸ் இந்த பூமியில இருக்கு. அப்ப ஏன் புரிய மாட்டேன்னா மாயா இஸ் பிளாக்கிங். மாயா வந்து மாயாவோட 2 ஆக்டிவிட்டி இருக்கு. மாயா எப்பவுமே 2 ஆக்டிவிட்டி செய்யும். ஓகேவா? நிறைய பேர் இங்க கொஞ்சம் நிறைய வெளி நெகில இருந்து வந்திருக்கு, வேற வேற ஸ்டேட்ல வந்திருக்கனால எனக்கு யாருன்னு தெரியல. பட் என் கூட ரெகுலரா கிளாஸ் இருக்க வரவங்க யாராச்சும் சொல்ல முடியுமா மாயாவோட 2 ஆக்டிவிட்டி? ஸ்னேகா மாதிரி இருக்கீங்களா? Yes, Prabhu. What is the activity of the Maya Madhya? 2 type of activity. One Maya will take us away from the God. One Maya will show us the way to the God. Okay, Madhya. What's the Maya and Yoga Maya? Oh, no, Madhya. That's a 2 type Maya. I want what the Maya's activity. Maya's activity is the 3, this one, Atmika cluster. No, Madhya. No. What is the Maya 2 type activity? Hare Krishna, Prabhu. And what Avarka Mika Prakar? Okay. Okay, I tell Madhya. Okay, thank you, Madhya. Thank you. Avarnat Mika Kriya, number 1. Avarnat Mika Kriya. Okay, va? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரகட்மாட் மிகா கிரியா 2 இருக்கு. ஆவரண் மிகா கிரியா மாயா என்ன செய்யணும், உங்களோட அறிவை வந்து கவர் பண்ணிடும். ஒரு ரூம் இருக்கு, ரூம்ல இருட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு பொருள் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது, இங்க போய் தேடி இருப்போம். அந்த மாதிரி உங்க அறிவை வந்து கவர் பண்ணிடும். அதான் ஆவர்நாட் மிகா கிரியா. ஓகே? அப்ப ஆவரண் மிகா கிரியா உங்க அறிவை கவர் பண்ணிடும். கடவுள் இருக்காரா இல்லையா, அப்புறம் வந்து என்னத்துக்கு இதெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டே அப்படி என்ன, அவன் உங்க அறிவை கவர் பண்ணிடும். அண்ட் செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரகட்மாட் மிகா கிரியா. பிரகட்மாட்னா உங்களை பகவான் கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிடும். இது உங்களை பகவான் கிட்ட இருந்து தூரமா கொண்டு போகுது சென்ஸ் என்ஜாய்மெண்ட். எஸ், புலன் இன்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே இங்க எவ்வளவு இங்க என்ஜாய் பண்றோமோ அவளுக்கு நம்ம பகவான் கிட்ட இருந்து தூரமா போயிடுவோம். இதுதான் மாயோட ஆக்டிவிட்டி. நம்ம நினைப்போம் நம்ம அறிவாளித்தனமா நான் வந்து கிருஷ்ணருடைய சேவையில இருந்து நான் வந்து பாத்தியா நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு. பட் வந்து அதாவது வந்து ஸ்கெட்ச் போடுவாங்களே, ஸ்கெட்ச்னா வந்து பிளான் பண்ணி தூக்குவாங்க. அந்த ஸ்கெட்ச் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம நினைக்கிறோம் பகவானுக்கு ஸ்கெட்ச் போட்டு நான் அழகா எஸ்கேப் ஆயிட்டு நினைப்போம். ஸ்கெட்ச் பகவானுக்கு இல்ல, ஸ்கெட்சே நம்மளுக்கு தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது மாயா வந்து வெரி ட்ரிக்கி. மாயா வந்து வெரி ட்ரிக்கி. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அழகா வந்து உங்களுடைய அறிவாளித்தனமா நம்ம யோசிக்கிறோம்னு நம்மளைய நம்ப வச்சு நம்மளை கிடைச்சா முட்டாளாக்கிறோம். தட் இஸ் த மாயா. வெரி ட்ரிக்கி. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜீவாத்மா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பகவானுக்கும் 3 குவாலிட்டி சேமா இருக்கு. அந்த 3 குவாலிட்டி சேமா இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம தொடர்புல இருந்தாதான் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையான இன்பம் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஒரு 2 இரும்பு இருக்கு வச்சுங்களேன். இப்போ ஒரு மாதிரி ஒரு வளவு மாதிரி ஒரு கம்பி மாதிரி வச்சுங்களேன். இது ரெண்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து ஒன்னா சேர்த்து இது பண்ணாதான் அந்த கம்பி வந்து அந்த சங்கிலி வந்து நேரா வரும். அப்ப சங்கிலி வந்து ஒண்ணு வந்து இந்த மாதிரி கோக்காம இருந்துச்சுன்னா எப்படி வந்து சங்கிலி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்? அது பிச்சுட்டு வந்துடும். அதே போல நம்ம பகவானோட எப்பவுமே கை கோத்து இருக்கணும். எப்பவுமே வந்து நம்ம பகவானோடைய இதுல இருக்கணும், சங்கத்துல இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த அந்த சச்சித் ஆனந்தம் சொன்னா அந்த ரியல் ஆனந்தம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிக ஆனந்தம் கிடைக்கும். இந்த பௌதிக ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் டெம்பரவரி, எல்லாமே தற்காலிகமானது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஜீவேர சொரூபாய் நித்தேர கிருஷ்ணடாஸ். அப்ப நம்மளோட ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பகவானோட சேவகன். அப்ப நம்ம உண்மையான இன்பம் கிடைக்கும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்? பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு வேலை செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உழைப்பு போடாம கிருஷ்ண பக்தியில உக்காந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஸ்மூத்தா வந்துடும் சொல்லி கிடையாது. உழைப்பு போடாம எதுவுமே பரவாயில்ல அப்படியே இருந்துக்கலாம், அப்படியே போயிடலாம் கிடையாது. உழைப்பு போடணும். உழைப்பு போட்டாதான், அதாவது உழைப்பு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டாதான் நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வந்து முன்னேறும், நம்ம வந்து எலவேட் ஆகி மேல வரவே முடியும். உழைப்பு போடலைன்னா நம்ம வந்து பழமொழிக்கு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வேண்டியதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உழைப்பு போடாம எதுவுமே நடக்காது. நீங்க பாருங்க, புறப்போது உழைப்பு போட்டு அவர் அங்க வெளிநாட்டுக்கு போலன்னா நம்ம இங்க பேசி இருக்க முடியுமா? அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆச்சரியம் ஒரு புக்கு படிக்கிறோம். அந்த ஒவ்வொரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த புக் இருக்கு, இது வந்து ஸ்ரீ மற்றும் கோர்குண்டு சுவாமி எழுதுன புக்கு. ஓகேவா? இப்போ ஒரு புக் இருக்கு. இப்போ இந்த புக் இருக்குன்னா இது சின்ன புக்கா இருக்கும், பெரிய புக்கா இருக்கும். அது பாத்துங்க, அதை வந்து ஒருத்தவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. அதே போல பாருங்க, பகவத் தரிசனம், சைத்தன்ய சரிதாமம், பாகவதம் எல்லாரும் உழைப்பு போட்டிருக்காங்க. ஆனா நம்ம உழைப்பு போடாம எல்லாம் அப்படியே வந்துட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் வந்து நம்ம பகவானோட எப்படியாச்சும் அவருடைய கான்டாக்ட்லயே இருக்கணும், அவருடைய சங்கத்திலே எப்போதும் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய முதல் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்த சங்கம். பக்த சங்கம், பக்தருடைய சங்கத்துல இருக்கணும். இந்த பக்தர சங்கத்துல இருந்தாதான் நம்மளுக்கு எல்லா வகையான ஆக்டிவிட்டியும் நம்மளுக்கு நடக்கும். கிளாஸ் கேட்கலாம், சாண்டிங் பண்ணலாம், ஆராதனை அதாவது பூஜையில கலந்துக்கலாம், வாட் எவர் ஆக்டிவிட்டி, எல்லா வகை ஆக்டிவிட்டிலையும் கலந்துக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு நீங்க என்ன பிரபு அதாவது எங்க போனாலும் சேமான விஷயம் தானே பிரபு சொல்றாங்க, சாண்டிங் பண்ண, சாது சங்கம் பண்ண, என்ன அரைச்ச மாவை தான் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான் பிரபு சொல்லியிருக்காங்க, இதோட தவிர்த்து வேற ஏதாவது சொல்லுங்க, புதுசா சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, பிரபு ஐ வாண்ட் நியூ மெசேஜ், எல்லாம் புதுசா சொல்லுங்கன்னு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா புதுசா இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராச்சும் ஒரு மகாராஜ் வராங்க. இப்ப நீங்க எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ உங்க டெம்பிளுக்கு வந்து மகாராஜ் வர வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய உயர்தரமா எல்லா மகாராஜும் வச்சுக்கோங்க, யாராச்சும் நீங்க மனசு வச்சுங்க, யார் வந்தாலும் அவங்க அந்த ஈவினிங் வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க வச்சுக்கலாம், அவங்க என்ன பேசுவாங்க? நீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும் கிடைச்சா அவங்க கன்க்ளூஷன் வருது, சான் பண்ணுங்க, அசோசியேஷன் பண்ணுங்க, பகவான சேவை செய்யுங்க, இது பண்ணுங்க சொல்லிட்டு போறாங்க. வாய் இது ரிப்பீட்டடா சொல்றாங்கன்னா, பிகாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மண்டனா, நம்ம வந்து இஸ் கால் அதாவது ஆங்கார் விமுட ஆத்மா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம் மரண மண்டன்னு சொல்லுவாங்களா, மண்டையில ஏறவே ஏறாது. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, அது அட்டிக்கணும். ஆணி போட்டு அட்டிச்சாதான் இந்த மண்டைக்குள்ள வந்து இறங்கும், இல்லைன்னா உடனே இறங்காது. அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிமை அட்டிச்சால் அம்மி நாங்களும் சொல்லுவாங்க. அட்டிச்சாதான் நம்ம உள்ளுக்குள்ள. அதனாலதான் சேம் விஷயத்த நம்ம திருப்பியும் கேட்கணும். அப்பதான் நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா. எத்தனை வாடி நம்ம கேட்டிருக்கோம், நான் இந்த உடம்பு இல்ல, நம்ம ஆத்மானு. ஆனா நம்ம உணர்ந்திருக்குமா? உணர்ச்சியில வராது, இந்த உணர்வுல வரணும். இந்த உணர்வுல வந்தாதான் நம்ம வந்து எல்லா வகை ஆக்டிவிட்டிலையும், எல்லா வகை சாண்டிங்லயும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும், பீஸ்ஃபுல் கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும், இந்த ரியல் ஆனந்தம் கிடைக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சட் சங்கம் ரொம்ப பக்த சங்கம் ரொம்ப முக்கியம்.
பக்த சங்கம் எதுக்காக முக்கியம்னா, இல்ல பிரபு என் வீட்டுல வந்து விக்கிரகம் இருக்கு, நான் வந்து கோயிலுக்கு போல, நான் வந்து சத்சங்கத்தில் நமஹாட்டக்கெல்லாம் போல, நான் வீட்டுல என்ன செஞ்சுக்கிறேன், அந்த மாதிரி முடியாது. ஏன்னா நம்ம தவறு நம்மளுக்கே தெரியாது. நம்மள ஒரு ஆள் அடிச்சு திருத்தணும். நம்மள இல்ல இப்ப பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, வாங்க கிளாஸ் கேளுங்க, நம்மள ஒரு ஆள் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க புரோபாதர் கடைசி காக்கடத்துல அவர் பெட்ல படுத்திருக்கும் போது அவர் சொல்லுவார், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. கலியுகத்தை என்ன பண்ணோம், டூ சாது சங்கா. நான் போய் சொல்றேன்னா நீங்க தட்டி பாருங்க. நீங்க அவர் சொல்லுவாரு சாது சங்கா பண்ணுங்க, சாது. ஏன் கலியுகத்துல வந்து லோன்லி, அதாவது தனிப்பட்ட முறையில தனியாக நின்று பயிற்சி பண்ணவே முடியாது, சாத்தியமே இல்லை. அடிச்சு அது நானும் சொல்லுவேன், எல்லாரும் தான் சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில சாத்தியமே கிடையாது. அதனாலதான் பக்த சங்க கூட்டணியோட சேர்ந்து பண்ணணும். ஓகேவா? அப்ப அடுத்தடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நான் இதுலயே இருந்தா இப்படியே இதுலயே இந்த ட்ராக்லயே போயிடும். அடுத்தடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஓகே, மகாபுரு வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் மகாபுரு வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கிருஷ்ணா ஹிம்செல்ஃப். சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் தான் மகாபுரு வராரு. நான் அன்னைக்கு போன வாரமும் கிளியர் பண்ணிட்டேன். கிருஷ்ணரோட அவதாரங்கள் நிறைய இருக்கின்றது. ஓகேவா? 6 வகையான அவதாரங்கள் முக்கியமாக 6 வகையான அவதாரங்கள் இருக்கு. கிருஷ்ணரோட 6 வகையான அவதாரங்கள் இருக்கு. நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம். நம்பர் 2 3வது புருஷ அவதாரம், 4வது சக்தி ஆவேச அவதாரம், 5வது வந்து பாத்தீங்கன்னா குண அவதாரம், 6வது பாத்தீங்கன்னா யுக அவதாரம். இந்த லீலா அவதாரம் இருக்குல்ல, யாராச்சும் கிடைக்கலையா? நல்லா கேட்டுங்க. லீலா அவதாரம், லீலா அவதாரத்துக்குள்ள தான் இந்த தசாவதாரங்கள்லாம் வரும். மச்சம், கூர்மம், வராகம், நரசிங்க, வாமனம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிங்க, லீலா அவதாரம். அடுத்து வந்து செகண்ட் வந்து புருஷ அவதாரம் வச்சுங்க. புருஷ அவதாரம், புருஷ அவதாரம்னா 3 வகையான விஷ்ணுக்கள் வந்து இந்த புருஷ அவதாரத்துக்குள்ளதான் வராங்க. முதல் விஷ்ணு பேரு வந்து என்னது, காரண உதக சாய் விஷ்ணு, முதல் விஷ்ணு. 2வது விஷ்ணு வந்து பேர் வந்து என்னது, கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. 3வது விஷ்ணு வந்து பேரு என்னது, ஷீர உதக சாய் விஷ்ணு. இந்த 3 விஷ்ணு இருக்கிறாங்க. நம்ம போப்போ ஒண்ணு படிக்கலாம். ஓகேவா? 2வது அவதாரம், 3வது அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம், புருஷ அவதாரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஆவேச அவதாரத்துக்கு. சக்தி ஆவேச அவதாரம்னா எல்லா வகையான பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரங்கள். நாரதர் முனி, வியாச தேவர், கபில தேவர், இதுவெல்லாம் சக்தி ஆவேச அவதாரம். 4வது வந்து பாத்தீங்கன்னா யுக அவதாரம். யுக அவதாரம் 4 வகையான யுகங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு கலர்ல வந்து பகவான் வந்து அவதாரம் இருக்கிறாரு. சத்திய யுகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளை கலரு, பீத்தவரணம் சொல்லுவாங்க. அதுல வந்து சுக்லவரணம் சொல்லுவாங்க. சுக்லவரணம் சொல்லுவாங்க. சுக்ல மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வராக தேவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்ல அவதாரம் எடுப்பாரு, அதாவது வந்து வெள்ளை கலர்ல வருவாரு. ஓகேவா? அது வந்து 2 வகையான வராக அவதாரம் எடுப்பாரு. அது நம்ம ஒண்ணுன்னா நம்ம பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2வது யுகத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பச்சை கலரு ராமரு. 3வது யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கிருஷ்ணரே இதுக்குள்ள வருவாரு. ஆனா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதாரத்துக்குள்ள சேர மாட்டேங்க, அவதாரி. ஓகேவா? என் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே போல யுக அவதாரம். யுக அவதாரம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மன்வந்தர அவதாரம். மன்வந்தர அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா 14 மனுக்கள் இருக்காங்க. ஸ்வயம்பு மனு, சாக்சுச மனு, வைவஸ்வத மனு, அப்புறம் வந்து ருத்ர சாவரணி, இந்திர சாவரணி, இந்த மாதிரி நிறைய வகையான மனுக்கள் இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ கிருஷ்ண பிரபு. அவர் போட்டுருக்காருங்க 6 டைப் அவதாரம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது வந்து பாத்துட்டீங்கன்னா லீலா அவதாரம் சொல்லியாச்சு. குண அவதாரம் வந்து 3 வகை குணங்கள் இருக்கு. சத்துவ குணம், ரஜோ குணம் அண்ட் தமோ குணம். சத்துவ குணத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு. ரஜோ குணத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர். அண்ட் தமோ குணத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். இவங்க எல்லாம் குணாவதாரத்துக்குள்ள வருவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான அவதாரங்களும் 6 வகையான அவதாரங்கள் தான் இருக்கு. 6, 6, 7, 7 எல்லாம் கிடையாது, 6 தான் இருக்கு. ஓகேவா? அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் ஸ்வயம் பகவான். ஏசாம்ச கலாப கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அப்ப ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. சைத்தன்ய மகாபிரபு இஸ் நாட் அவதாரம். ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவதாரி, சாட்சா அவரே நேரடியா வராரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அதனால அவரோட நோக்கம் வந்து சைத்தன்ய மகாபிரபு நோக்கம் வந்து என்னன்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து பகவத்கீதையில என்னென்னலாம் அவர் சொல்லி கொடுத்தாரோ அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 2 வகையான கான்பிடென்ஷியல் நாலேஜ் இருக்கு. குய்ய தமா அப்படி சொல்லுவாங்க. குய்ய தமானா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரகசியமான விஷயங்கள் 2 இடத்துல பகவத்கீதை சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து எங்கன்னா 9வது அத்தியாயத்துல கடைசியில 34வது ஸ்லோகம், மன்மனா பவமன் பக்தோ மத்யாதி நமஸ்குரு.
என்னைய வந்து நமஸ்காரம் பண்ணு, என்னைய வழி பண்ணு, எனக்கு உன்னுடைய நமஸ்காரங்கள் எனக்கு கொடு, என்னை ஒர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க 9:32 பார்த்தா கூட அவர் சொல்லியிருப்பாரு, சுத்திர வைஷ்யா யார் வேணாலும் ஸ்ரீ சுத்திர வைஷ்யா, அதாவது பெண்கள், கீழ்நிலை ஜாதியில பிறந்தவங்க, அதாவது வந்து வேற என்ன கீழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே என்னை அடைய முடியாது கிடையாது, யார வேணாலும் என்னை அடையலாம் அப்படின்னு அவர் டைரக்டா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு சைத்தன்ய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப நீங்க நல்லா பாத்துங்க, பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் இவருக்கு மட்டும் தான் பகவானுக்கு வழிபடணும், அவங்க வழிபடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுதான் சைத்தன்ய மகாபுரு லீலையில எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபுரு வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாருக்கும் சரிசமமான என்னது என்ன சொல்றது, எல்லாருமே சரிசமமா வந்து பகவானை வழிபடலாம்னு சொல்லி சைத்தன்ய மகாபுரு சொல்லி கொடுத்து போயிருக்கிறாரு. நீங்க வந்து பாருங்க, சைத்தன்ய மகாபுரோட டிவோட்டி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அல்லது அந்த பூரி ராஜாவும் சைத்தன்ய மகாபுரோட டிவோட்டி தான். அவர் பேர் என்னமோ தான், யாராச்சும் தெரிஞ்சா நீங்க டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பூரி ராஜாவுடைய அவர் வந்து அந்த ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு மகாபுரு காலை வந்து பிடிச்சி விடுவாரு. அவரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைத்தன்ய மகாபுரு டிவோட்டி தான். என்ன ஆல்சோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கோலாச்சல ஸ்ரீதர்னு சொல்லி ஒரு டிவோட்டி இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா வெறும் வந்து வாழைத்தண்டி வைப்பாரு. சாதாரண கோலா பச்சை ஸ்ரீதர் சைத்தன்ய மகாபுரு லீலையில வருவோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவர், ரொம்ப கீழேயான உள்ளவர். அவரும் மகாபுரு டிவோட்டி தான். எந்த வகையான பாகுபாடு பாரபட்சமும் இல்லை. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து உயர்ந்த ஜாதி, நான் உயர்ந்தவன், நான் அது இதுன்னு. பகவான் மத்தியில வந்து சைத்தன்ய டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்யம் சொல்ற கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாருமே வந்து சூத்திரர்கள் தான், எல்லாருமே கீழ்நிலை தான். யார் பக்தி பண்றானோ அவன் தான் வந்து உயர்ந்தவன். பக்தி பண்ணாதவன் நீ வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம் நான் அது இதுன்னு. அடுத்த பிரிவு வந்து நாயா பண்டிய பூனை நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா மகாபுரு இங்க என்ன சொல்லி கொடுக்க வரானா, ரெண்டு பகவத்கீதை கான்பிடென்ஷியல் விஷயங்கள், அதாவது வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ஒண்ணு மன்மனா பரமன் மக்தோ மத்யாதி மா நமஸ்குரு 9வது அத்தியாயத்துல கடைசி சுலோகம். என்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல கடைசி சுலோகம் 66 சொல்லும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வபாவப்பே மோக்ஷிச்சாமி மாசுச்சா. எப்படி பகவான் கிட்ட சரணாகதி அடையிறது? நிறைய பேர் சரணாகதியும் கேட்கிறாங்க. ஆனா சரணாகதி எப்படிங்க அடையிறது? எப்படி சரணாகதி எப்படின்னு அது இல்லைங்க. நிறைய கிளாஸ்ல கேட்டிருக்கோம், சரண்டர் டு கிருஷ்ணா, சரண்டர் பண்ணுங்க. எப்படி சரண்டர் அடையிறது அந்த ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. அதான் பிக் ப்ராப்ளமே. இப்ப கிளாஸ்ல வந்து ஒரு விஷயம் கேட்கிறோம், ஓகே சரணாடிங்க, ஓகே சரணி. எப்படி சரணாடி? நம்மள போய் நேரா போயிட்டு கோயில போயிட்டு நம்மள போய் இருக்க கட்டி பிடிச்சி படுத்துங்கிறதா? ஃபுல்லா கோயிலே வந்துருவோம், குடும்பத்துல விட்டுட்டு போய் சாமியார் ஆயிடுவோம். இல்லைன்னா வந்து எப்படி சரணாகதி, எப்படிங்க சரணாகடிக்குது? எல்லாத்தையும் இன்னில இருந்து நான் டிவி பார்க்க மாட்டேன், இன்னில இருந்து நான் வந்து போன் பார்க்க மாட்டேன். அப்ப பத்தி மனசுக்குள்ள எல்லாம் இயங்கி இருக்கும். ஐயோ இத்தனை மணி ஆச்சே, ஐயோ என்ன சீரியல் போட்டிருப்பாங்களோ, என்ன பண்ணிருக்காங்களோ, ஐயோ என்ன ஆச்சோ. சரணாகதி என்பது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 18வது இதுல 60வது ஸ்லோகத்துல புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமியோட ஹரிபக்தி விலாஸ் ஒரு ஸ்லோகத்தை கூட பண்ணிருப்பாரு. என்ன இது பண்ணிருப்பாருன்னா, என்னது ஆணுக்குள்ளேஷ சங்கல்பம் பிரதிகுல்யேஷ விரஜனம் ரக்ஷே இதி விஸ்வாசோ கோப்துருதுவே வர்ணம் ததா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து சட்வித சரணாகதி. சரணாகதினா 6 வகையான விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. 6 வகையான விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து அந்த சரணாகதிக்குள்ள இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா என்னது முதல் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அந்த ஸ்லோகம் வந்து ஆணுக்குளிய சங்கல்பம். ஆணுக்குளிய சங்கல்பம்னா என்ன அர்த்தம்னா, பகவான் கிருஷ்ணர் பக்திக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், என்னென்ன ஆச்சாரம் சொல்லியிருக்கிறாங்களோ, என்னென்ன எல்லாரும் யார் பிரதாபருத்த மகாராஜா, தேங்க்யூ பிரபு. பிரதாபருத்த மகாராஜா பாத்தீங்கன்னா ஒரு ராஜா, பூரி ராஜா, அவரு பகவானோட டிவோட்டி தான். ஓகே, தேங்க்யூ பிரபு. அப்ப ஆணுக்குளிய சங்கல்பம்னா என்ன அர்த்தம்னா, பகவானோட கிருஷ்ண பக்திக்கு தேவையான விஷயங்கள் ஆச்சாரங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஏத்துக்கிறது, அதெல்லாம் ஒத்துக்கணும். இதுதான் முதல் சரணாகதி. அது உதாரணம் வந்து பாத்துங்களேன், கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றாரு. அப்ப கேள்வி கேட்காம நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு நம்ம வந்து அதுல வந்து நம்ம பகவானுக்கு பக்தி பண்றது.
16 மாலை சான் பண்ணுங்க, வித்தவுட் ஃபெயில், தவறாம சான் பண்ணுங்க, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சான் பண்ணுங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிறது. 4 கோட்பாட கடைபிடிங்க, மது அருந்தாதீங்க, நோ ஆல்கஹால், மது மாது, தேவையில்லாத பெண்களோட சகவாசம், ஆண்களோட சகவாசம், கல்யாணம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குன்னா உங்க குடும்பத்தாவது வேற ஒரு பொண்ணுக்கிட்டே வேற ஆணுக்கிட்டே சகவாசம் வேணாம். இலிச்சி செக்ஸ் சொல்லுவாங்க, தவறான உடல் உறவு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தலை தூக்கி நிக்குது. இப்ப அந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேச சங்கோச்சப்படுவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன விஷயம் இருக்கு நம்ம வந்து உள்ள பேசிட வேண்டியதான். ஓகேவா? மது மாது தென் சூது பாத்தீங்கன்னா கேம்பிளிங் இருக்கு. இந்த கேம்பிளிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. எப்பவுமே சில கிளாஸ் சொல்லுவேன், கேம்பிளிங்னா வந்து சீட்டு காட்டு ஆடுது. சீட்டு காட்டு ஆடுது அது அந்த காலத்துல கேம்பிளிங். இந்த காலத்துல வந்து கேம்பிளிங் எப்படி இருக்கு? ஆன்லைன்ல அந்த என்னென்னமோ சொல்றாங்களா, என்னமோ வாங்குறது விற்கிறது, அதாவது வந்து காசு உள்ளுக்குள்ளே போடு, இதெல்லாம் வந்து கேம்பிளிங் தான். மது மாது சூது என் புலால்னா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. இது வெறும் ஹரே கிருஷ்ணால சொல்றான்னு கிடையாது. திருவள்ளுவர் திருக்குறள்ல 10 குறள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என் மனசு பாத்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்துல சிவபெருமானுடைய அடியார் திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என் மனசு பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சரியம் இருக்கு. ஒரு ரிலிஜன்ல உள்ளவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் இவன் வந்து இயேசுநாதர் வந்து கொல்லாது இருப்பாய 10 கட்டளையில வந்து கொல்லாது இருப்பாயாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அது ஒருத்தர் கிறிஸ்தவ கிட்ட கேட்டேன், என்னங்க 10 கட்டளையில வந்து கொல்லாது இருப்பாய நோ கில்லிங் சொல்லிருக்காங்களே. இல்லங்க அது நோ கில்லிங் வந்து ஹியூமன் பீங் தான் சொல்லிருக்காங்க, மனசுல மட்டும் கொல்லக்கூடாது சொல்லிருக்காங்க, மத்ததுல நம்ம இது பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்ற அதுல போடவே இல்லை. அவர் வந்து கொல்லாத இருப்பாயாக தான் போட்டிருக்கு, ஜெனரலா போட்டிருக்குன்னு. அப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்து அது வந்து இது பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 கோட்பாட கடைபிடிங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட விஷயம் ஏத்துக்கிறது. இதான் ஆணுக்குள்ள சங்கல்பம். 2வது பிரதிகுலேஷ விரஜம்னா என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு கிருஷ்ண பக்தியில தேவையில்லாத விஷயங்களை வந்து விட்டுருது. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுடணும். இல்ல பிரபு எனக்கு எதுவும் தெரியாது பிரபு, அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். மூட்டையா கிளாஸ் கேட்கிறோம் நம்ம. அதாவது வந்து மூட்டையா நம்ம கிளாஸ் கேட்கிறோம், எல்லாமே தெரியும். தெரிஞ்சது எப்படி பண்றோம்னா, அந்த 3 குரங்கு பொம்மை இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு கண்ணு முடிக்கும், ஒண்ணு காது முடிக்கும், ஒண்ணு வாய் முடிக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம கண்ணை முடிக்கிறோம். நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்க தெரியாத மாதிரி இருந்துருவோம். ஒரு தடவை தானே, யார் என்ன கேட்டுற போறா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஜோன்ல போயிருக்கிறோம். அப்புறம் கடைசியா வந்து கிருஷ்ணா காப்பதில்ல, அது காப்பதில்ல அவர் சொல்லுவாரு, முதல்ல நான் சொல்றது கேளப்பா, நான் சொல்றது கேளு. எல்லாரும் பேசும்போது மாராட்சி பேசும்போது எல்லாம் பேசும்போது தலைய பூம் பூம் ஆட்டிக்கிறது. ஆனா கடைசியா வீட்டுக்கு வந்தோன்னா கேட்கறது இல்ல. ஓகேவா? நான் சொன்னது வெறும் 2 தான். ஓகேவா? அடுத்து வந்து இன்னும் 4 இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சரணகதி. நீங்க 4 விட்டுடுங்க. இந்த 2 நான் செய்யறேனா, பகவான் சொன்ன விஷயம் தான் நான் ஏத்துக்கிட்டேனா, தென் பகவான் சொல்லாத விஷயங்களை நான் விட்டுட்டேனா, இந்த 2 செக் பண்ணாலே நான் சரணாகதிக்குள்ள இருக்கிறேனா, இல்ல சரணாகதிக்குள்ள இருக்கிற மாதிரி நான் என்னையே நான் ஏமாத்திட்டு இருக்கிறேனா, இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரணாகதிக்குன்னு நான் ஒரு நாள் கண்டிப்பா நான் வந்து இந்த ஸ்லோகம் வரும்போது கண்டிப்பா சரணாகதி பத்தி தனியா ஒண்ணு பேசுவோம். அதுல நம்ம வந்து ரைட் லெப்ட்னு எடுத்து நம்ம வாங்கலாம். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு எப்படி சரணடையுதுன்னு சொல்லி கொடுக்க வந்தாரு. என்ன ஒழுசம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த யுகத்தோட தர்மம் என்னது? ஹரிநாம சங்கீர்த்தனம். நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் யுகத்தோடைய தர்மம் வந்து வழிபாட்டு தர்மம் வந்து என்னதுன்னா தியானம் பண்றது, மெடிடேஷன். ஓகே. 2வது சத்யா திரேதா யுகத்தோட தர்மம் வந்து என்ன, வழிபாட்டு தர்மம் என்னதுன்னா யஜ்யம் வளர்க்குது. ஓம் சாச சீஷா புருஷா ஓம் அப்படின்னு சொல்லி யஜ்யம் வளர்க்குறது. அதுல பகவான் வருவார். ஓகேவா? 3வது யுகத்தோட வழிபாடு வந்து என்னன்னா கோயில் வழிபாடு. அப்ப 4வது யுகத்தோட வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா கலோ நாம சங்கீர்த்தனா, அதாவது பகவான் நாம சங்கீதம் சொல்றது. ஓகேவா? நீங்க இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அப்ப எதுக்கு புதுசா கோயில் கட்டுறீங்க கலியுகத்துல? உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கோயில்லாம் எதுக்காக? நாம சங்கீதத்தை செய்யறதுக்கு சும்மா ஒரு சின்னதா ஒரு இடம் இருந்தா பத்தாதான் உங்களுக்கு? என்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு டிவோட்டில ஒரு பொதுமக்கள், நாம சங்கீதம் உங்களுக்கு தர்மம், உங்களுக்கு சின்னதா ஒரு இடம் தான் பத்தாதா, எதுக்கு நீங்க பெருசா போட்டு கட்டுறீங்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, டெம்பிள் வந்து எதுக்காக கலியுகத்துல கட்டப்படுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஒரு ஆச்சாரிய வந்து ஒரு குரு மகாராஜ் வந்து ஒரு குரு வந்து இதுல வந்து இதுக்கு வேலை கொடுத்தது. அதுதான் நான் எடுத்து சொல்றேன். அதாவது டெம்பிள் வந்து நாம சங்கீர்த்தனம் இல்லைன்னா அது வந்து
மூணாவது யுகத்தோட வழிபாடு. வெறும் மந்திரங்கள், வெறும் 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 என்ன சொல்றது, வெறும் வந்து அந்த அபிஷேகங்கள் இது மட்டும் நடக்கும் போது பகவான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே, நாம சங்கீர்த்தனை இல்லாம வெறும் கோயில் அர்ச்சனைகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள் வெறும் நடக்குதுன்னா அது வந்து மூணாவது யுகத்தோட வழிபாடு. நம்ம வந்து இந்த கலியுகத்துல நம்ம வந்து கோயில் கட்டுறோம், கட்டி நாம சங்கீர்த்தனை நடத்தும் போது இது கலியுகத்தோட வழிபாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கலியுகத்துல வந்து நம்ம நாம சங்கீர்த்தனை, அது நம்ம டெம்பிள் கட்டணும், நம்ம ஒர்க்ஷிப் பண்றதுக்கு எல்லாம் சேர்த்து அந்த டெம்பிள் ஒர்க்ஷிப்போடு சேர்த்து நாம சங்கீர்த்தனை சேரும் போது அது கலியுகத்தோடைய தர்மத்தோடைய வழிபாடாக ஆகப்படுகின்றது. புரியுதா? ஆனா நாம சங்கீர்த்தனை இல்லாம நீங்க என்ன செய்தாலும் அது மூணாவது யுகத்தோட வெறும் கோயில் வழிபாடு மட்டும் தான் போகும். அது வந்து இந்த யுகத்துல வந்து பயன் கொடுக்காது. ஓகேவா? அதனால நாம சங்கீதம் எங்க இருந்தாலும், காது குத்து ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாம சங்கீதம் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்துங்க, வீடு கிரக பிரவேசம் நாம சங்கீதம் இருக்கணும், இறப்பா நாம சங்கீதம் இருக்கணும், பேபி பிறகுதான் நாம சங்கீதம் இருக்கணும். இப்போ பேபி வந்து என்னது படிச்சு பட்டம் வாங்கிச்சா அங்கேயும் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் செய்யணும், நாம சங்கீதம். வீட்டுல நீங்க டென்ட் போட்டு கேமரா போட்டு நீங்க ஃபங்க்ஷன் செய்றீங்களா, இவோட்டியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாம சங்கீதம் இருக்கணும். அப்பதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுதான் இந்த கலியுகத்தோட தர்மம். அதனாலதான் இந்த கலியுகத்த தர்மத்தையும் சரணாகதி அடையதையும் இதை சொல்லி கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஓகே, இது வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்ததுக்கான வெளிப்புற காரணம். அதே போல அதாவது வந்து வெளிப்புற காரணம், உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, ஸ்ரீமதி ராதாராணி வந்து யாரு, அந்த ராதாராணி என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறா, என்னை பார்த்தோன்னு ஏன் வந்து அந்த பந்து வந்து கீழே போட்டா அதை பம்ப் பண்ணி வரும்ல, பந்து நார்மலா ஒரு டென்னிஸ் பால் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னை பார்த்தோன்னு ஏன் அவ குதிக்கிறா, அப்படி என்கிட்ட இருந்து என்ன மாதிரியான அன்பு அவளுக்கு கிடைக்குது, அதை வந்து கிருஷ்ணர்னாலோ பகவான் கிருஷ்ணர்னால உணர முடியல. கிருஷ்ணர் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு, ஐயோ எப்படிப்பா இவங்க என்கிட்ட என்ன அன்பு கொடுக்குறான்னு. ஏன்னா ராதாராணி தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நல்லா அந்த இடத்துல தெளிவா கேட்கணும், குழம்ப கூடாது. ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஆசிரிய பகவான், ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா வீஸ்ரய பகவான். யாராச்சும் தெரியலன்னா நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஒண்ணு ஆசிரியா, ஒண்ணு வீஸ்ரயா. ஓகேவா? ஆசிரியானா என்ன ஆகுதுன்னா, ஆசிரியா பகவான், ஆசிரியான்னு என்ன அர்த்தம்னா அன்பை கொடுக்கிறது. ஓகேவா? அன்பை கொடுக்கிறது, கிஃப்ட் லவ். ஓகேவா? அன்பை கொடுக்கிறது. வீஸ்ரய பகவான்னா அன்பை ஏற்றுக்கொள்வது. ஓகேவா? அக்செப்ட் த லவ், அன்பை ஏற்றுக்கொள்வது. இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு. அவரு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வீஸ்ரய பகவான். வீஸ்ரய பகவான்னா அவர் எப்பவுமே பக்தர்களுக்கு அன்பு செய்யறாங்க, பலராமர் அன்பு கொடுக்குறாரு, யசோதமா அன்பு கொடுக்குறாங்க, நந்தம்மா அன்பு கொடுக்குற, எல்லா அன்பையும் எடுத்துக்குவாரு. ஓகேவா? அதே மாதிரி ராதாராணி லவ் கொடுக்குறாங்க, எல்லாம். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா வீஸ்ரய பகவான். அதே போல அந்த அன்பு கொடுக்கறத டாப் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. இப்ப ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா அன்பை வந்து கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து என்னது, ஆசிரியா பகவான், அவங்க ஆசிரியா. அப்ப அந்த அன்பு கொடுக்கறது இடத்துல வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் அதோட டாப் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப ராதாராணி இவதான் அன்புல உயர்தரமா அன்பை கொடுக்குறா. இப்ப எப்படி என் மேல அன்பு வச்சிருக்கிறா, என்னை பார்த்தோன்னு அவளுக்கு எந்த மாதிரியான ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது. போட்டு காப்புங்க, ஆசிரிய பகவான் வீஸ்ரய பகவான் போட்டு காப்புங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு எந்த மாதிரி அன்பு கிடைக்குது, அவ என்னை பார்த்தோன்னு எந்த மாதிரியான ஃபீலிங் அவளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அவளால் புரிஞ்சிக்க முடியல. உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேபி இருக்கு, ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அம்மா பார்த்தோன்னு பேபி வந்து சந்தோஷமா கத்தும். ஓகேவா? ஆனா இப்ப அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த மதருக்கு அம்மாக்கு அந்த பேபி எந்த மாதிரியான ஃபீலிங் அனுபவிக்குதுன்னு சொல்லி அம்மானால உணர முடியாது. அப்ப அம்மா வந்து அந்த பேபி எப்படி வந்து ஃபீலிங்க உணருது, அது எப்படி அந்த அதோட உணர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த அம்மா அந்த பேபியாக மாறணும். அந்த பேபியாக மாறினாதான் அவங்களால அந்த பேபியோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்க முடியும். அதே போலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது வீஸ்ரய பகவான், அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான், அன்பை வந்து லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒப்போசிட்ல இருக்கக்கூடிய ராதாராணியோடைய அன்பு அவரால் புரிஞ்சுக்க கொள்ள முடியல.
அதாவது வந்து ஆசிரிய பகவான் ஆசிரியர் அவங்க என்ன அன்பு கொடுக்குறா, அவளுக்கு என்ன கிடைக்குது அவளால புரிஞ்சு கொள்ள முடியல. அதனால என்ன பண்றாரு, கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன பண்றாரு, அவர் கீழே இறங்கி வரும்போது அந்த உள்ளுக்குள்ள அந்த மூட் இருக்குல்ல, அந்த பாவம் இருக்குல்ல, அந்த எமோஷனல் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ராதாரனோட ஃபீலிங்ஸை எடுத்துக்கிட்டு அவர் உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டு ஏன்னா அவர் கீழே வராரு. அப்ப அவர் ராதாரனுடைய மூடை எடுத்துக்கிட்டு இங்க உள்ள வாங்கும் போது ஷாம வர்ணமா இருந்தவர், அதாவது கருப்பு கலரா இருந்தவர், பிளாக் கலரா இருந்தவர், பிளாக் காம்ப்ளெக்ஷனா இருந்தவர், அவர் வந்து கோல்டா மாறுறாரு. கோல்டுனா வந்து யாரு, தப்த காஞ்சன கௌராங்கி. கௌராங்கினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அந்த கௌராங்கி தான் கௌராங்கா மகாபுருவா வராரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு மாம்பழம் இருக்கு வச்சுங்களேன், அந்த மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா பழுக்காத மாம்பழம் பழுத்த மாம்பழம் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? பழுக்காத மாம்பழம்னா பச்சை கலர்ல இருக்கும், பழுத்த மாம்பழம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பச்சை கலர் மாம்பழம் மாதிரி. அவர் வந்து பகவான் தான், பகவான் கிருஷ்ணன் பகவான் தான், அதுல நோ டவுட். ஆனா அவர் பச்சை கலர் மாம்பழம். பச்சை கலர் மாம்பழம்னா வந்து பாத்தீங்கன்னா அவரால் ராதாராணி ஃபீலிங்க உணர முடியல, இன்னும் அவர் பழுக்கல, ராதாராணி ஃபீலிங் புரியல. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபுருவா வரும்போது அவர் கோல்டு கலரா வரால, தட்ஸ் மீன்ஸ் வந்து என்னதுன்னா அது என்ன அர்த்தம்னா அவர் முழுசா ஃபுல் ரைப்பட் ஆயிட்டாரு, ஃபுல்லா பழுத்துட்டாரு, அவரு ஃபுல் கம்ப்ளீட்டா இருக்கிறாரு. இப்ப அப்ப கிருஷ்ணர் கம்ப்ளீட்டா இருக்கிற அந்த ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரம். ஓகேவா? ஒண்ணுன்னு சைத்தன்ய மகாபுரம் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுனா, ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது தனித்தனி லீலைகள், ராதா தனியா கிருஷ்ண தனியா. அதே ராதா கிருஷ்ணா ஒன்னா சேரும் போது இத சைத்தன்ய மகாபிரபு. வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மூட உள்ள எடுத்துட்டு வராருல, அது என்ன அர்த்தம்னா ராதாராணியே உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதனால வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து ஃபுல்லா வந்து அந்த மூடுல ஃபுல்லா வந்து கோல்டன் கலர் ஆயிட்டாரு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் முக்கியமா இருக்குன்னு நான் சொன்னேன். நான் என்னது, சட் சிட் ஆனந்த, அதாவது வந்து பகவான் ஆனந்தமயமானு சொன்னேன். அப்ப அந்த ஆனந்தம் இருக்குல்ல, பகவான் ஆனந்தம் இருக்காருல்ல, அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அந்த பிளஷர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹலாதினி சக்தி. ஓகேவா? கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஓகேவா? நான் அதனாலதான் பொறுமையா நான் சொல்றேன். சொல்லி கேட்டுக்கங்க. தெரியலன்னா நம்ம பின்னாடி வந்து கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹலாதினி சக்தி. அப்ப அந்த அலாதினி சக்தியோடைய ஒரு உருவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அதாவது ராதாராணி இருக்கிறாங்கன்னா அங்க வந்து இன்பம் இருக்கும், ராதா இருக்கிறாங்கன்னா அங்க ஹலாதினி சக்தி தான் ராதாராணி. அப்ப ராதாராணி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இன்பம் இன்பம் இன்பம், எங்கேயும் எல்லா இடத்துல பொட்டன்ஸ் எல்லாமே வந்து சாரி பிளஷரா இருக்கும், இன்பமா இருக்கும். அதனாலதான் ராதா எங்க இல்லையோ அங்க இன்பம் கிடைக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அபராதா, அபராதம் சொல்றோம், அபராதம் சொல்றேன். அபராதம்னு என்ன அர்த்தம்னா ஒஃபென்ஸ். அபராதம் என்ன அர்த்தம்னா அபராதம்னா ராதா அங்க இல்ல, ராதாராணி இல்ல. ராதா இல்லாத இடத்துல அங்க கிருஷ்ணன் இருக்க மாட்டாரு, கிருஷ்ணன் இல்லாத இடத்துல அங்க இன்பம் இருக்காது. அதனாலதான் அபராதம் பண்ணாதீங்க சொல்ற. அபராதான ராதாராணி கிடையாதுங்க. ஓகே? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மகாபிரபு வந்து இங்க வந்து பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான 2 காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வெளிப்புற காரணம், ஒண்ணு உள்ள காரணம். வெளிப்புற காரணம் வந்து பாத்தீங்கன்னா யுக தர்மத்தையும் சரணாகதியும் சொல்லி கொடுக்க வராரு. ஏன்னா உள்புற காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணியோடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய 3 வகையான கேள்விகளுக்கு பதில் தேட வராரு. ஓகேவா? அவருடைய இன்பம் எந்த மாதிரியான இன்பம், என்னை பார்த்தோம் அவளுக்கு எந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்குது, அப்ப வந்து அவ என்னை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன மாதிரியான இன்னொரு பாயிண்ட் இருக்கும், சரி ஞாபகம் இல்ல. அந்த 3 விஷயத்துக்கும் தேடிதான் அவர் வந்து இங்க வந்து கீழே வராரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வெரி 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 முக்கியமான ஒரு பொக்கிஷம். அதாவது மகாபிரபு கருணா அவதாரம், கருணை அவதாரம். அதனால பாத்தீங்கன்னா நிறைய சமுதாயத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரியாது. சைத்தன்ய மகாபுரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாக்ஷாத் பகவான், நம்மளுக்கு இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய கோல் வந்து பகவான் கிருஷ்ணர் தான். ஆனா நம்ம கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணுமா சைத்தன்ய மகாபுரு ஃபாலோ பண்ணணுமா கலியுகத்துல? யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல புதுசாக இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா என்னைய புதுசா பாக்குறவங்க யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும்.
மித்ரா சொல்லுங்க ஜி. சைத்தன்ய மகாபிரபு. வாய் மாதாஜி எதனால மித்ரா வந்தீங்களா? சொல்லுங்க, டேப் பண்ணுங்க. வாய் நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும், ஏன் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது? ரொம்ப கருணையானவரு, கலியுகத்துக்கு அவதாரம் எடுத்தவரு. அவர் கிருஷ்ண கருணை வாய்ந்தவர் இல்லையா மாதாஜி? கிருஷ்ணரும் கருணை வாய்ந்தவர். ஏன் நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணணும்? நீங்க சொன்ன கரெக்ட். வாய் ஏன்னா சொல்ற மாதிரி. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. அதாவது வந்து ஏன் வந்து கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது? நம்ம கிருஷ்ணரை அடையிறது நம்ம கோலு, பட் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சைத்தன்ய மகாபிரபு. பிகாஸ் காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா லீலா அவதாரம். அவர் லீலை செய்யக்கூடியவர். அவர் கோபியரோட ட்ரெஸ்ஸை திருட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திருடுவாரு. கோபியர்கள் கூட பெண்களோட எப்பயும் இருப்பாரு. அவர் ஜாலியா இருப்பார். ஏன்னா அவர் லீலா அவதாரம், லீலைகள் செய்யக்கூடியவர். நம்ம இந்த கலியுகத்தை வந்துட்டு மாதாஜியோடைய துப்பட்டா பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? சாரியை பிடிச்சி இழுத்தா நானும் கிருஷ்ண லீலைகளை செஞ்சா என்ன ஆகும்? முடிஞ்சு நேரா வந்து இந்த மலேசியால இருந்தீங்கன்னா மலேசியால நேரா ஜெயில தூக்கி உங்களை செக்ஷன் கங்குவான் செக்ஷுவல்ல தூக்கி போட்டுருவாங்க உள்ள. 15-16 வருஷம் உங்களுக்கு வந்து தண்டனை முடிஞ்சு. அதனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது, கிருஷ்ணர் வந்து நம்மளோட கோல். ஆனா கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவா இருப்பாருங்க. சைத்தன்ய மகாபிரபுவோட ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், அவரோட அடிச்சூட்டை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைத்தன்ய மகாபிரபு எப்படி பகவான் அடைகிறாரு? த்ரூ ஹரிநாம் சங்கீதன். ஹரிநாமத்தின் மூலியமாக தான் பகவான் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சம்பிரதாயத்தோட மூட் என்னது, நம்ம ஆச்சாரியோட மூட் என்னது, அவங்க என்ன மாதிரியான நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சும்மா ஏனோ தானோன்னு நம்ம செய்யக்கூடாது, ஏனோ தானோன்னு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஆச்சாரியோட மூடு என்னது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த மூடோட இந்த பொருள் எழுதிக்கிறாங்க, அந்த மூடை நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மூட்டோட நம்ம வந்து அந்த பாவத்தோட நம்ம படிச்சாதான் அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சமாச்சும் நம்மளுக்கு பக்தி வளரும். நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல வந்து தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. சொந்த மூடிய பாய்ச்சி இதுல பேசக்கூடாது. என்ன ஆச்சரியம் சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் வந்து டெலிவரி பண்ணணும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால வந்து சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு ஓகே சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா ஓகே 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 விஷயம் வந்து என்னங்க, ஓகே சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, இங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லித்தராரு. நீங்க இதுக்கப்புறம் நம்ம சரித்திரம் ஆரம்பிக்க போகும்போது அதுல பார்க்கலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்டா பக்தர்கள் வருவாங்க, குடும்ப வாழ்க்கையில உள்ள பக்தர்கள் வருவாங்க, சன்னியாசிகள் துறவரம் எடுத்தவங்களும் வருவாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஏன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னா, அவர் வந்து இந்த கலியுகத்துல எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும், எப்படி நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து எதிர்கொள்ளணும், எப்படி நம்ம வந்து இதுல வரக்கூடிய தடைகளை நம்ம வந்து எதிர்கொண்டு எப்படி அதோடைய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம முன்னுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல அவர் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, அவர் எவ்வளவுதான் நிறைய பேசியிருந்தாலும் நம்ம நாம சங்கீதம் செஞ்சிருந்தாலும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்ஷாஷ்டங்கம். சிக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா உபதேசம், டீச்சிங்ஸ்னு அர்த்தம். சிக்ஷானா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டகம்னா வந்து பாத்தீங்கன்னா 8. ஓகேவா, 8 வகையான டீச்சிங்ஸ், 8 வகையான விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு மகாபிரபு. அதுல நல்லா பாத்துங்க, இந்த சிக்ஷாஷ்டங்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சிக்ஷாஷ்டங்கம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது கிடையாது, சில பேருக்கு ஞாபகம் கிடையாது. சிக்ஷாஷ்டங்கம் என்னைக்குமே நம்ம படிக்கணும். காலையில எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய எங்க இருந்தாலும், வேலை இடத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் கண்டிப்பா நாம அபராதம் 10 நாம அபராதமும் சிக்ஷாஷ்டங்கமும் அன்னாடிக்கும் வந்து காலையில நம்ம படிக்கணும். நீங்க வேலை இடத்துல இருக்கீங்க, கம்பெனில இருக்கீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, எங்க இருந்தாலும் போன்ல எல்லாம் இப்ப இருக்கு. ஓகேவா, நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு பிரேக் கிடைக்கும் போது எங்கேயோ நீங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த 2 விஷயத்த வந்து தவறாம நம்ம செஞ்சிடணும். 10 நாம அபராதம் நமக்கு தெரியணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம ஜபத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு, ஹரிநாமம் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஹரிநாமம் தான் நம்மளுக்கு பகவான் கிட்ட கொண்டு போகும். இந்த ஹரிநாமம் தான் இட்ஸ் வெரி வெரி பேஸ் நம்மளுக்கு. அதுதான் வந்து நம்மளுக்கு அடித்தளம்.
கோலோகேர பிரேமோதான ஹரி நாம சங்கீர்த்தன கோலோகத்திலேருந்து நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் தான் நம்மளை கொண்டுட்டு போக போகுது. அப்ப அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு, 3 கட்டங்கள் இருக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம். முதல் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாம அபராதம், குற்றங்கள் பண்ணிக்கிட்டே தப்பு பண்ணிக்கிட்டே நாம ஜெபம் பண்றது. ரெண்டாவது நாம பாஷம், அது சுத்த நாமத்திலையும் கிடையாது, நாம அபராதம் கிடையாது, அது நடுக்கட்டத்துல இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுத்த நாமம் இருக்கு. முதல் நம்ம இந்த நாமத்தில் உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். இந்த சுத்த நாமம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், நாம பாஷை நம்மளுக்கு என்ன கொடுக்கும், அபராதம் நாம அபராதம் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும். நாம அபராதம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்பதான் நம்ம வந்து அப்பதான் நம்ம சொல்லி நாம டேஸ்ட் கிடைக்கும். நம்மளுக்கு பிரச்சனை என்னதுன்னா, முதல்ல நாம அபராதமே ஞாபகத்துக்கு இல்ல. முதல்ல 10 ஞாபகம் அபராதம் 10 பிறகு 4வது என்ன தெரியல பிறகு 6வது என்ன தெரியல பிறகு 10வது என்ன தெரியல. முதல் வந்து அபராதங்கள் என்னன்னு சொல்லி மண்டையில இருக்கணும் நம்மளுக்கு. அட்லீஸ்ட் புக்ல போன்ல எல்லாம் வச்சுக்கணும். குற்றங்களே தெரியலன்னா எப்படி நம்ம வந்து நாமத்தை வந்து சுத்தமா நம்ம வந்து ஒஃபென்ஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? முதல் 10 நாம அபராதம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? செகண்ட் சிசாஷ்டங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அழகா சொல்றாரு, சேதோ தர்ப்பண மாஜனம். ஃபர்ஸ்ட் வந்து சேதோ தர்ப்பணம் மனசை கிளீன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாமத்தோட மகிமே சொல்றாரு, நாம் ஆஹாரி நிஜ சர்வ சக்தி, பகவானுடைய சக்தி ஃபுல்லா நிஜ சர்வ சக்தி எல்லா பொட்டன்ஷியும் உள்ளுக்குள்ள இருக்கு. அண்ட் மூணாவது விஷயம் சொல்ற, அதான் முக்கியமான விஷயம். நாம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த கிருஷ்ண பத்தி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு 3 குவாலிட்டிஸ், 3 விஷயங்கள் நம்ம செய்யணும், 3 விஷயங்கள் வளர்த்துக்கணும். திருநாடு அப்படி சுனிச்சேன தரோர் இவர் சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தனைய சதாஹரி. சுனிச்சேன சைஷ்ணுனா அமானின மானத்தேன. சுனிச்சேனா டொலரன்ஸ், சகிப்புத்தன்மையா இருக்கணும். சுனிச்சேன சைஷ்ணுனா சுனிச்சேனா ஹம்பலா இருக்கணும், பணிவா இருக்கணும். ஓகேவா? சுனிச்சேன சைஷ்ணுனா சகிச்சு கொள்ளணும், டொலரன்ஸா இருக்கணும். அமானின மானத்தேனா மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல், டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம ரெஸ்பெக்ட் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. இங்க என்ன பிரச்சனைனா, இது அவர் அழகா சொல்றாரு, 3 செஞ்சினா நீயும் நல்லா இருப்ப, சுத்தி உள்ளவங்களும் பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. என்னன்னா கீர்த்தன்யா சதாஹரி. இந்த 3 செஞ்சினா நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியில விட்டுட்டு ஓட மாட்டோம். கிருஷ்ண பக்தியில இருந்து நம்பிக்கை குறையாது, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா டொலரன்ஸ், அதாவது ஹம்பிள், சுனிச்சேனா. நம்ம வந்து என்னைய நீ இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹம்பிள் கிடையாது. ஹம்பிளுக்கே வந்து நம்ம வந்து அறவே கிடையாது. அடுத்து டொலரன்ஸ் சகித்துக்கொள்ளணும். கிருஷ்ண பக்தியில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். பஞ்சாயத்து ஒவ்வொரு டெம்பிள்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் பஞ்சாயத்து நடந்துட்டு தான் இருக்கும். நீங்க பிருந்தாவனத்துக்கு போனா சரியாயிரும், மாயாப்பூர் போனா சரியாயிரும், இல்ல அந்த டெம்பிள் போனா, எந்த டெம்பிளுக்கு போனாலும் பஞ்சாயத்து சரியாகாது. ஏன்னா இது வந்து கலியுகம், துக்காலயம் என்ன அசாஸ்வதம். இங்க துக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பதாம் விப்பதாம், எல்லா ஸ்டெப்லயும் எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாம நம்ம எங்க ஓடி போக முடியும்? எங்கேயும் ஓடி போக முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குவாலிட்டிஸும் வளர்த்துக்கணும். இந்த 3 குவாலிட்டிஸ் எப்போ வரும்னா, முதல் ஸ்டெப் சிசாசங்கம் படிச்சுல, சேதோ தப்பு மனசு கிளீன் ஆகணும். மனசு கிளீன் ஆகினாதான் ரெண்டாவது வந்து அந்த நாமத்தோட பொட்டன்சி, நாம் அஹாரி நிஜ சர்வசக்தி, அந்த பொட்டன்சி கிடைக்கும். அந்த நாமத்தோட பொட்டன்சி உள்ள கிடைக்க தென் மூணாவது வந்து இந்த 3 குவாலிட்டிஸ் அழகா நம்ம மலர்ந்து வரும். நம்மளுக்கு ஹம்பலா இருக்கும். எவ்வளவு நம்ம வந்து ஹம்பலா இருக்கிறோமோ அவ்வளவு பக்தியில முன்னேறுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த பௌதிக உலகத்துக்கும் இந்த மெட்டீரியல் உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்கு. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க வச்சுங்களேன், நீங்க பாஸ் முன்னுக்கு நீங்க நடிக்கணும். ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, எங்கேயோ வேலை செய்றீங்க, நீங்க பாஸ் முன்னுக்கு நடிக்கணும். நீங்க வந்து இப்ப பாஸ் வரல, அந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்றீங்க. ஆனா பாஸ் வந்து நடிக்கணும். நீங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நடிக்கணும். ஏன்னா இங்க நடிச்சு நீங்க வந்து நான் இது செஞ்சேன் அது செஞ்சு நீங்க சொல்லி காட்டணும். அப்பதான் உங்களுக்கு பதவி கிடைக்கும், காசு கிடைக்கும். ஆன்மீகத்துல வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே நம்ம வந்து காட்டிக்கூடாது, எதுவுமே வந்து நம்ம வந்து பெருமையா நம்ம வந்து பீத்திக்கூடாது. அப்போதான் வந்து நம்மளுக்கு இந்த ஹம்பிள் வரும். ஹம்பிள் வரதான் அங்க இருக்கும். அதாவது ஆன்மீகத்துல வந்து நம்மளை இறக்கிக்கணும், பௌதிகத்துல நம்மளை வந்து உயர்த்திக்கணும். அப்ப நம்ம இங்க எவ்வளவு தாச அன்னதாச கோபி புருத்து பாத கமலி தாச அன்னதாச எந்த அளவுக்கு நம்ம வந்து கீழே இறங்குறோமோ பௌத்த ஆன்மீகத்துல, அந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்துக்குவோம். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்புறம் நம்ம டொலரன்ஸ்னா சகித்துக் கொள்ளணும். என்ன விஷயங்கள் நடந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சகித்துக் கொள்ளணும்.
அப்பயும் முடியலையா, முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுடைய authority கிட்ட இல்ல குருமாச்சு கேட்கணும். இல்ல மகாராஜ் இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா அப்ப அவங்க குரு மகாராஜோ இல்ல authority இல்ல சிக்ஷா குருவோ என்ன சொல்றாங்களோ அதோட கட்டளை போய் நம்ம நடந்துக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருந்து மரியாதையை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த மத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம என்ன பிரபு அவங்க ஹரே கிருஷ்ணா பார்த்து தெரியாம போறாங்க, நான் என்ன போய் கொடுக்கணும்? அப்படி கிடையாது. ஜஸ்ட் சே ஹரே கிருஷ்ணா. அவங்க சொல்றாங்களோ சொல்லி விட்டுற வேண்டியதான். நம்ம நிறைய இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த குவாலிட்டியில வளர்த்தாதான் நம்ம வந்து மனசு வந்து எப்பவுமே வந்து கிருஷ்ண பக்தியில வந்து அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மனசுல வந்து பொறாமை வச்சுக்கிட்டு பழி வாங்குற உணர வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம எப்படி பகவான் வந்து போக முடியும்? போகவே முடியாது. அதனால இந்த கொன்க்ளூஷன் வந்து இன்னைக்கு கிளாஸ் கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவரோட கதையில என்னால சொல்ல முடியல. நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்து நம்ம டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த கிளாஸோட அறிமுகத்தோட கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம யாரு, ஜீவாத்மா வந்து யாரு, நம்ம வந்து ஆன்மீக ஆத்மா, நம்ம வந்து பகவான் கிட்ட எப்பவுமே கனெக்ட் பண்ணணும், பகவானோட சேவையில இருக்கணும், பக்தரோட சங்கம் முக்கியம். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் வந்து என்ன, 2 வகை காரணங்கள் இருக்கு. வெளிப்புற காரணம், ஒண்ணு வந்து உள்ளுக்குள்ள காரணம் இருக்கு. வெளிப்புற காரணம் யுக தர்மத்தை பரப்ப வராரு, ஹரிநாம சங்கீதத்தை கொடுக்க வராரு, என்ன சரணாகதி சொல்லி கொடுக்க வராரு. உள்ளுக்குள்ள காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராதனுடைய அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டு வராரு. என்ன ஒழுசு வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு வந்து கிருஷ்ணருக்கு என்ன வகையான வேறுபாடு நான் சொல்லிட்டேன். ஓகே, மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழுத்த பழம் மாதிரி, அவர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட். அப்ப கலியுகத்துல நம்ம வந்து மகாபிரபு தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹலாதினி சக்தி, இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. அப்ப ராதாராணி தான் மூடு தான் மகாபிரபு எடுத்துட்டு வராரு. அப்ப நம்ம வந்து எப்பவுமே வந்து அபராதங்களை பண்ணக்கூடாது, இல்லைன்னா ராதாராணி இருக்க மாட்டாங்க. கிடைச்சா இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவருடைய புட்ஸ்டெப் அவரோட அடிச்சோட ஃபாலோ பண்ணணும். அண்ட் சாண்டிங் நாம ரொம்ப முக்கியம். என்ன ஒரு நாம அபராதம் 10 நாம அபராதங்கள் என்ன சிசா சங்கத்தை எப்பவுமே நாம வச்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுவோடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு की जय, चैतन्य चरितामृत की जय, श्री राधा गोपाल जी की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, गौरंग महाप्रभु की जय, गुरु परंपरा की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, हिताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे कृष्णा. थैंक यू प्रभु. हरे कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. ஏதோ क्वेश्चंस हरे இருக்கா? कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. இதுக்கு என்ன क्वेश्चंस இருக்கா? கேள்வி இருந்தா கேட்கலாம்.